தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாய் அப்படின்னு சொன்னால், பண்டைய நாட்களில் யுத்த காலத்தில் அம்பு எய்வார்கள். அதில் சில நேரங்களிலே யுத்தத்தை பொறுத்து அந்த அம்பின் முனையில் தீப்பந்தத்தை கட்டி அந்த தீப்பந்தத்தை ஒரு கீழ் போன்ற ஒரு திரவத்தில் தோய்த்து, அது பற்றி எரியக்கூடிய திரவம், அதில் தோய்த்து தீ வைத்து அந்த அம்பை எதிரியை பார்த்து குறிவைத்து தாக்குவார்கள். அது போய் அவனோட சரீரத்தில் பட்டு வெந்து போகும் என்று சொன்னால் அவன் அவ்வளவா யுத்தம் பண்ண முடியாது, அவன் சீக்கிரம் அடிந்து போவான். சில நேரங்களில் என்ன செய்வார்கள், அந்த அம்பிலேயே விஷத்தை வைத்து எரிந்து விடுவார்கள். அந்த அம்பு போய் தாக்கும் பொழுது அவனுடைய சரீரத்தில் தாக்கி அந்த விஷம் உள்ளே பிரவேசிக்கும். சில நிமிஷங்களில் அவன் மடிந்து போவான். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான யுத்த காலம் அது. அந்த யுத்த காலத்திலே தான் அக்னி ஆஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அக்னியை வைத்து விஷத்தை வைத்து எரிந்து எதிரியை கொல்லக்கூடியது. ஆக இங்க பொல்லாங்கனேயும் என்று பவுல் எழுதுகிறதுனால பொல்லாங்கனாகிய சாத்தானும் நமக்கு விரோதமாக இப்படிப்பட்ட அக்னி ஆஸ்திரங்களை எய்கிறான். ஆக எரிந்து விடுகிறான், நம்ம அடித்து விடும்படியாக, இந்த காலத்துல மடிந்து போக செய்யும்படியாக விஷத்தை வைத்து தாக்குவது போல, தீப்பந்தத்தை வைத்து தாக்குவது போல நம்ம அடிப்பதற்கு சாத்தான் பல உபாய தந்திரங்களை செய்கிறான் என்பதை தேவ பிள்ளைகள் மனதில் வைக்க வேண்டும். அவருடைய அக்னி ஆஸ்திரங்கள் என்ன? பாவத்தின் மீது வெறியை கொண்டு வருவது, இச்சையை தூண்டுவது, பகை, வெறுப்பு, பொறாமை, கசப்பு, வேசித்தனம், விபச்சாரம். ஆக இப்படிப்பட்ட அக்னி ஆஸ்திரங்களை சாத்தான் அநேக நேரத்தில் எரிந்து யுத்த காலத்தில் இருக்கிற நமக்கு அநேக நேரத்தில் ஆவிக்குரிய மரணத்தை உண்டு பண்ணி நாம் யுத்த காலத்தில் நிற்க முடியாதவர்களாய் செய்து விடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறா, யுத்த காலத்தில் விழுந்து கிடக்கிறீங்களா? யுத்த காலத்தில் நிராயுதபாணிகளா உங்கள் ஆயுதங்களை இழந்து சாத்தான் எய்த அம்புகளினால பாதிக்கப்பட்டு இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து குற்றுயிராய் கிடக்கிறீங்களா? வாழ்வா சாவா நிலைமையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு சொல்லுகிறார், போனது போகட்டும், இப்பொழுது விசுவாசம் கேடகத்தை எடுப்போம், சத்துருவுக்கு முன்பாக நிற்போம், மறுபடியும் தூக்கி நிறுத்தவும், யுத்த காலத்தில் ஜெயம் கொடுக்கவும் நமது சேனையின் அதிபதியாக கர்த்தர் இயேசு வல்லவராய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.